நம்மளோட நாட்டில் காதலுங்கிறதே ஒரு பெரிய கிரைம் மாதிரி தான் பார்க்குறாங்க. அதுவும் அந்த காதல் வேற வேற ஜாதியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க சேர்ந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கேஸும் இது ரிலேட்டட் தான். இப்போ ரொம்பவே வைரலாக போயிட்டு இருக்கிற கவினோட மர்டர் கேஸ் தான். இதில் கவின்கிற ஒரு இளைஞரை கொடூரமாக கொண்டிருக்காங்க. அதுவும் அவர் காதலிச்ச குற்றத்திற்காக. கொலை செய்யப்பட்டவரோட பேரு தான் கவின் செல்வகணேஷ். இவரோட வயசு 27. இவர் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வேலை பார்க்குறாரு. அதுவும் நிறையாவே சம்பாதிக்கிறாரு. இவரோட சொந்த ஊர் என்னன்னா திருநெல்வேலி. இவர் ஸ்கூல் படிக்கும் போது ரொம்பவே டாப்பராக இருந்திருக்காரு. அப்போ இவர் 11th படிக்கும் போது தான் இவருக்கு ஒரு பொண்ணு மேலே காதல் வந்திருக்கு. இவங்க 2 பேருமே 10 வருஷமா காதலிச்சிருக்காங்க. ஆனால் இவங்க 2 பேருமே வேற வேற கேஸ்ட். இவங்க 2 பேருமே நம்ம கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான்லாம் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது தான் இப்போ ஜூலை 27ஆம் தேதி இவர் திருநெல்வேலிக்கு வந்திருக்காரு. அப்போ இவர் காதலிச்ச பொண்ணோட தம்பி கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் வருது. இவரும் சரி நம்ம போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. ஆனா அவர் அங்க போற வரைக்கும் அவருக்கு தெரியல அது அவருக்கு வைக்கப்பட்ட மரணத்துக்கான ஒரு ட்ராப்னு. கவினும் எதுக்கு கூப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பட்ட பகல்லையே பப்ளிக்ல வச்சு அருவாள் எடுத்து கவினாவை வெட்டியிருக்கான். அதுவும் கொடூரமா. அந்த அளவுக்கு வெட்டுக்காயமானதுனால கவின் அந்த இடத்துல இறந்து போறார். தான் உருகி உருகி காதலிச்சு வாழ்க்கையில சந்தோஷமா வாழ போறோம்னு நினைச்சிட்டு இருந்த அவருக்கு கிடைச்ச பரிசு அந்த மரணம் தான். அந்த கொலையை பண்ணதுமே சுர்ஜித் உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு நான் தான் அந்த கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஆஜராகிறான். இதுல சுர்ஜித்தோட பேரண்ட்ஸ் 2 பேருமே போலீஸ் தான். இப்படி ஒரு நல்ல படிச்ச ஒரு ஃபேமிலியில வந்துட்டு பொதுமக்களை பாதுகாக்கிற ஒரு போலீஸோட பையனா இருந்துட்டு காதலுக்காக ஒரு அப்பாவியை கொண்டிருக்கான். கவின் இறந்த நியூஸை கேட்டு அவங்களோட பேரண்ட்ஸ் ரொம்பவே உடைஞ்சு போறாங்க. கவர்மெண்ட் அவங்களுக்கு 6 லட்சத்தை காம்பன்சேஷனை கொடுக்கும் போது அது வேண்டான்னு சொல்லிடுறாங்க. என்னோட பையனுக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நான் அந்த பாடியை கூட வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இது சுர்ஜித் அவனாவே பண்ணானா இல்லைன்னா அவனோட பேரண்ட்ஸ் தூண்டி விட்டு தான் பண்ணானான்னு அவங்களுக்கு டவுட் வந்திருக்கு. அதனாலதான் சுர்ஜித்தோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே போராட்டம் பண்றாங்க. இவங்க பேரண்ட்ஸ் ஒரு போலீஸ் தான். அப்படி இருக்கும்போது போலீஸ் இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணா சரி வராது. அதனால ஒழுங்கா அதை சிபிசிஐடிக்கு மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்றாங்க. அதனால சுர்ஜித்தோட அப்பாவையும் அரெஸ்ட் பண்றாங்க. அவங்க அம்மாவையும் அந்த காதலியையும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. இப்படிலாம் நடந்துட்டு இருக்கும்போது தான் கவினோட காதலி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவில் என்ன இருக்குன்னா என்னோட பேரண்ட்ஸ் இதில் ஒன்றும் இன்வால்வ் ஆகவே இல்லை. அதனால யாருமே அவங்கள தப்பாக சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. கவின் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தான் வாழணும்னு ஆசைப்பட்டாரு. வேற ஜாதியில் பிறந்தது இல்லைன்னா வேற ஜாதி பொண்ணு லவ் பண்ணது அவரோட தப்பா என்ன? இந்த சொசைட்டி வச்சிருக்கிற ஜாதி அவரோட உயிரையே எடுத்திருக்கு. ஸோ இதே மாதிரியான கேசஸ்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து என்ன கேஸ் போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க.